ஏன்பா ஏன்பா கங்காதரா, என்ன இந்த வீட்டுல அவனை கேட்கறதுக்கு யாருமே கிடையாதாப்பா? யாரு? நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேனே அவன். என்ன பண்ணா? பசங்க எல்லாம் ஹேர் கட் பண்ணிக்கிறதுக்கு சலூனுக்கு போச்சுப்பா. போச்சா? இவனும் கூடவே போயிருக்கான்ப்பா. அதுங்கெல்லாம் எவ்வளவு அழகா பண்ணிட்டு வந்திருங்க. இவன் எப்படி பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. கேட்டா டைட்டானிக் ஸ்டைலா. என்னது ஹேர் கட்டு? என்ன ஹேர் கட்? யார் கட்டு என்ன கட்டுன்னு கேளுங்க, சும்மா கத்தாதீங்க. இதுக்கு பேரு மஷ்ரூம் கட்டு. வெளிநாட்டுல என்ன மாதிரி சின்ன பசங்க எல்லாம் இந்த மாதிரி தான் கட் பண்ணிருக்காங்க. பாய்ஸ் கட்டு. எப்படி பாய்ஸ் கட்டா? யா. இது நம்ம ஊர் பக்கம் நூல் கட்டி அடிப்பாங்க. அப்படி இல்லாட்டி தலையில மொத்தமா சட்டியை கவுத்து கீழே இருக்கிறதெல்லாம் சிரைச்சிருவாங்க. இந்த கேளாங்கட்டு மஷ்ரூம் கட்டுல நம்ம கிட்ட விடாதீங்க. சும்மா கத்தாதீங்கப்பா. அமெரிக்கா, ஜப்பான், சைனாவில எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அவங்க எல்லாம் தொழில எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்த நக்கலு, கிண்டலு, பொத்தலு, ஜாதி சண்டை இதில் தான் முன்னேற்று இருக்கோம். முதல்ல SSLC பாஸ் பண்ற வழிய பாடுறா. 15 வருஷமா SSLC எழுதிட்டு இருக்கான். பாஸ் பண்ற வழிய காணும். நான் பாஸ் பண்ண மாட்டேன். நெகட்டி தலையா? மாமா மாமா, இந்த SSLC போய் +1 +2 வந்து 10 வருஷமாது. விட்டாதீங்க ஏறுங்க. கேள்றா டேய், இந்த வயசுல ஓட ஓட டேய். தேங்காய் பூத்தலையா? நான் இங்கதான் இருக்கேன். இங்க பார், SSLC பாஸ் பண்ண முடியாம இல்ல, நான் நினைச்சா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன். நான் எப்பவுமே ஸ்டூடெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் இன்னும் எழுதிட்டே இருக்கேன். ஸ்டூடெண்டாவே இரு, கல்யாணத்துக்கு ஆசைப்படாத. நீ SSLC பாஸ் பண்றவர்ல உனக்கு கல்யாணம் கிடையாது. டேய் ஆப்தலையா, ஒரு வாலிபனுடைய காதல் கனவை கலைக்காத. கல்யாணம் கிடையாது. டேய் படுவா. டேய் வெண்பொங்கல் கிடையாது. என் பாவம் ஒண்ணு சும்மா விடாதடா. ஏய் ஏப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வராங்கப்பா. வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம் அம்மா. வாங்க. எங்க வீட்டுக்கு நீங்க வந்து எங்க எல்லாரையும் பார்த்தாச்சு. புதுசா நாங்க யாரையும் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. நானும் இந்த வீட்டை பத்தியும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லார பத்தியும் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு தானே கூட்டு வந்திருக்கேன். ஓய் கமிஷன், எல்லாரையும் சொன்ன என்ன பத்தி சொன்னியா? கமிஷனா? ஆமா, நீ புரோக்கர் தானே. ஒரு பொண்ணை கூப்பிட்டு வா. பொண்ணே வா. பொண்ணு வருது. மாப்பிள்ள, இதான் என் தங்கச்சி. இந்த வீட்டுல இருக்கிற 2 பேரும் முக்கியமா பாக்கணும். யார? என்ன? எங்க அப்பனையுமா? நீங்க தான் ஜீவாவா? அது என் பேர் இல்ல. ஜீவா நான் தானுங்க. நீங்க தான் ஜீவா? ரொம்ப சந்தோஷம். நீங்க உட்காருங்க மாப்பிள்ள. நீங்க உட்காருங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ராத்திரி 8 மணி நியூஸ் டிவில ஒண்ணு பத்தி சொன்னாங்க. சூப்பர்ப்பா. என்ன சொன்னாங்க? இந்த வீட்டை கோவிலாவும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களை தெய்வமாவும் கும்பிடுற ஒரு வித்தியாசமான ஆளு. என்னப்பா எப்பா அதான் பண்ணீங்க. இன்னும் சின்ன பையன். அடுத்தது யாரு? தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அடுத்தது இந்து. இந்து கூப்பிடுப்பா. இந்து. அம்மா. ஐயோ. அம்மா. ஐயோ. வணக்கம் மாப்பிள்ளை. வணக்கம். என்னது இது? வேற மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ எதிர்பார்க்கிறேன். எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆகலையே. அப்புறம் எப்படி இப்படி? என்னடி இதெல்லாம்? ஓடக்கூடாதுங்க. அட நீங்க வேற, கடைசி பொண்ணுங்க செல்லம். இதெல்லாம் வேஷம். வேஷமா? பின்ன என்ன மோசமா? உனக்கு ரொம்ப வால் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது இந்த அளவுக்கு அக்கா பாக்க வந்து பாத்துட்டு போக வேண்டியது. என்னைய பாக்கணும்? அக்கா வைஃப் தங்கச்சி சைட்டா? அப்படிலாம் இல்லீங்க. என் குழந்தை என் தங்கச்சி மாதிரி. அப்படிதான் நான் பாக்கணும் ஆசைப்படுறேன். மாப்பிள்ள, சென்டிமெண்ட்ல எங்களை அப்படியே டச் பண்ணிட்டீங்க. உனக்கு வச்சு வர ரொம்ப ஜாஸ்தி வர உனக்கு. மத்த விஷயத்தை பத்தி பேசுவோமா? அப்படின்னா புறப்பட்டுன்றீங்களா? அதான் முடியாது. உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போவோம். நான் அப்படி சொல்ல மாப்பிள்ள. உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏன் பொண்ணை தெரு தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறீங்களா? என்னங்க கேள்வி இது? பொண்ணுக்கு பாட தெரியுமா? பிடி உஷா மாதிரி ஓட தெரியுமான்னு? அமெரிக்காக்கார 3ல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிட்டு இருக்கான். இந்தியா அணுகுண்டு போட்டு சோதனை பண்ணிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்குது. பொண்ணு கிளைடர்ல போகுமா? பிளைட் ஓட தெரியுமா? ராக்கெட் ஓட தெரியுமான்னு கேளுங்க. இல்ல சிம்பிளா பொண்ணுக்கு லவ் பண்ண தெரியுமா? இல்ல ஆல்ரெடி எத்தனை பேர் லவ் பண்ணிருக்குன்னு கேளுங்க. என்ன இவரு? என்னன்னு இவரு? நீ உட்காரு. சட்டப்படி ஸ்கேன்ல மாப்பிளை நிப்பாட்டி நாங்க செக் பண்ணணும். மாப்பிளைக்கு கிட்னி வேலை செய்தா, லிவர் வேலை செய்தா, மூக்குல சளி நல்லா வருதா, காது நல்லா கேக்குதா, இல்ல அப்பனுக்கு தலை டெசர்ட் மாதிரி இருக்கு, அது மாதிரி மகனுக்கு வந்துருமான்னு நான் கேட்கணுமா? சுமார் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? நம்ம வீட்டை கேட்டாங்கல்ல, அது மாதிரி நாமளும் ஒரு கேள்வி கேட்கணும்ல. உங்க வீட்டுல யாருக்காவது பாட தெரியுமா? என்ன இப்படி கேட்டீங்க? எங்க குடும்பமே பாடும். 1 2 3. வந்தே வந்தே. ஐயோ ஐயா, அம்மா ஆல்ரெடி ஆர்மியில் இருந்தவங்களா? மாப்பிள்ள, அப்பாவும் மகனே எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. எதுக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தோட வாங்க. தயவு செய்து கோரஸ் மட்டும் பாடிடாத.
ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ வணக்கம். பெப்சி உங்களுக்கு சாய்ஸா? ஆமாங்க, நீங்க யார் பேசுறது? புது மாப்பிளையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என் பொண்டாட்டிக்கா காத்துட்டு இருக்கேங்க. காத்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் மல்லிப்பூ வாசனை இங்க வரைக்கும் அடிக்குது. ஓகே ஓகே, உங்களுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சாங். கட்டில் கடையில என்னடி பண்ணிட்டு இருக்காமா? காலேஜ் ராகிங் மாதிரி இது மாப்பிள்ளை ராகிங். அவளுக்கு மாப்பிள்ளை ராகிங்கா? தப்பா நினைக்காதீங்க, அவ அப்படிதான். டேஞ்சர் பார்ட்டிப்பா. அனுப்பிச்சிட்டு சீக்கிரமா வந்துரு. அறிவு இருக்கா உனக்கு? அவரை கிண்டல் பண்ற இடமாடி இது. வாடி. என்னது இந்த நேரத்துல வெளியே வந்துட்டு என்னவாச்சு? அது வந்து அவ அங்க கட்டில் கடையில ஒழிஞ்சிட்டு இருக்கா. ஐயோ நீ உள்ள போ, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். நல்ல உனக்கு ஏதாச்சும் மண்டையில மசாலா இருக்குதா? இப்படி எல்லாம் பண்ண உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அதான் நீ இருக்கியே. நானும் அடி அடி உனக்கு உன்ன கல்யாணம் அவளை ஏப்பா துரத்திக்கிட்டு இருக்க? அட பாப்பா, இன்னைக்கு அவங்களுக்கு அந்த இது இல்லப்பா ஃபர்ஸ்ட் இரவு. அங்க போய் கட்டில் கடையில ஒளிஞ்சிட்டு இருக்காப்பா. நான் கேட்டேன், ஏன்டி இப்படி எல்லாம் பண்ண உன்னை யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களான்னு கேட்டா, ஏன் இந்த முகர கட்டி நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கிண்டல் பண்றப்பா. ரெண்டு போட வேண்டியதானே? எங்க போறது? அதுக்குள்ள நீ என்ன கூப்பிட்டியா? இன்னும் 7 மலை 7 கடல் தாண்டி போயிருப்பா. அப்பா ஒண்ணு இவனுக்கு கல்யாணம் பண்ணு, இல்ல அவளுக்காவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கப்பா. என் பெரிய மனுஷனா நீங்க இருக்கீங்களே, பண்ணி வைக்க வேண்டியதானே? இப்படியே விளையாட்டா பேசிட்டு இருக்கடா, கடைசியில நீங்க தான் கஷ்டப்பட வேண்டி வரும். நாங்க தானே, நீங்க இல்ல. ஆமா, வயசான காலத்துல லோட லோடன்னு பேசி போய் தூங்கு மாமா. ஹாய் பாய். ஹாய் ஹலோ அண்ணா. கமான் அண்ணான்னு சொல்லாதடா, பாய்னு சொல்றா. ஓகே ஸ்மால் பாய். ஆமா, நீங்க எந்த ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடெண்ட்? ஏன் அழுவுறீங்க? என் ஸ்கூல் அப்படி ரொம்ப நாள் ஆச்சு, அதை ஞாபகப்படுத்தாதீங்க. ஸ்கூல் முடி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் எஸ்எல்சி பாஸ் பண்ணல. டோன்ட் இன்சல்டிங் தி கிரேட் எஸ்எல்சி. ஐ டோன்ட் ஃபினிஷிங் எஸ்எல்சி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவர் கிளாஸ்க்கே போகாம எப்ப பார்த்தாலும் இந்த குட்டிச்சவத்துல உட்கார்ந்து அரட்டை அடிச்சனால தான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணல. டேய், குட்டிச்சவத்தை கேவலமா பேசாத. இந்த குட்டிச்சவத்துல உட்கார்ந்துதான் பெரிய பெரிய மேதைகளும் பெரிய பெரிய அறிஞர்களும் கட்சி தலைவர்கள் உருவான இடம். புத்தருக்கு போதி மரம் கிடைச்ச மாதிரி ஸ்டூடெண்ட்க்கு இந்த குட்டிச்சவர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வால். திஸ் இஸ் பேச்சுலர்ஸ் வால். பிரதர், குட்டி சோத்துக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றீங்களே, உண்மையிலே நீங்க கிரேட் பிரதர். டேய், என்னடா சவுண்ட்? நம்ம ஆளு மெசேஜ் கொடுத்திருக்கா. கரெக்ட்டுமா? இந்த காலத்துல காலேஜ் பொண்ணுங்க பேனா இல்லாம இருந்தாலும் இருப்பாளுங்க, பேஜர் இல்லாம இருக்கவே மாட்டாளுங்க. ராஜா காலத்துல தூது புறா மூலமா போச்சு, அப்புறம் லெட்டர் மூலமா போச்சு, இப்ப பேஜர் மூலமா போகுதா? வாழ்க காதல். பிரதர், உங்களுக்கு எல்லாம் காதல் கேதல் இல்லையா? யாரா அவன்? காதலிக்காக நான் தாஜ்மஹால் கட்டுறதுக்கு இடம் கூட பார்த்தாச்சு. இடமா? ஆமாண்டா, கூவத்துக்கு பக்கத்துல 40 ஏக்கர் இடம் வாங்கி போட்டிருக்கேன்டா. அது சரி, இடம் வாங்கி போட்டேன்றீங்களே, இன்னுமா தாஜ்மஹால் கட்டல? இன்னும் எனக்கு ப்ராப்பர் மும்தாஜ் கிடைக்கல ராஜா. என்ன சைட் அடிக்கிறது பூரா ஓட்டை உடசல், ஈயம் பித்தாள, பேர்ச்சம்பழம், பொங்கி போன பேட்டரி, இத்து போன துத்தநாகம் தான்டா கிடைக்குது. திஸ் சாஜ் வெயிட்டிங் ஃபார் மும்மியா. மும்தாஜ்டா. ஸ்கூல்ல எப்பவுமே பசங்க இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருக்கணும், பட் அப்பப்ப தமிழ்ல பேசிட்டு இருக்கான்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். கொஞ்சம் லாங்குவேஜ் நல்லா கத்துக்கங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் நல்லா குத்து கொடுக்குது. என்னது குத்தா? எங்க வீட்டு பசங்களை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ அப்படி அடிக்கிறதா இருந்தா எங்களுக்கு டியூஷனே வேண்டாம். அடிக்கிறது இல்ல, பாடம் நல்லா குத்து கொடுக்குது. கத்து தரதான் அப்படி சொன்னியா? எஸ், கம் சில்ட்ரன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், தப்பி தவறி கூட பசங்க கிட்ட தமிழ்ல பேசிடாதீங்க, மொழியை மறந்துட போறாங்க. ஓகே. Hi, I am Diana. I'm Charles. Hi. Hi. மிஸ், சீக்கிரம் வாங்க. வேற எப்பவுமே பால் கணக்கு தனியா, மளிகை கணக்கு தனியா, நாட்டு கணக்கு தனியா, தனித்தனியா பக்கம் பிரிச்சு வச்சுட்டா அப்படி கன்ஃபியூஸ் ஆகும். சாம்பார் கொடுங்களேன். இப்ப என்னால முடியாதுமா, எல்லாரும் ஒரே கொசு. இப்ப பவ போட்டாதான் போ. டேய், சாம்பார் கேக்குறாங்களே, போய் கொடண்டா. தெரியலங்கிறதுக்காக கணக்கு கேட்டதுல ஒரு கட்சியை இருக்குது. நான் சொன்னது ஞாபகம் இல்ல. ஒரு மீறி இங்க இருக்குது. அப்படி இல்லைங்கப்பா.
ஸ்டாப். அப்படியே லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல வாங்க. வந்தாங்க உட்காருங்க. இந்த மாசம் வீட்டு கணக்கு பாத்துலாம். ஜீவா என்னப்பா இப்ப அவசரம்? இப்படியே சொல்லி 2 நாள் ஆயிருச்சுப்பா. சரி நான் பாக்குறேன். கொண்டா இப்படி. ஏப்பா உன் கணக்க நாங்க பாக்கணுமா? என்னது உன் கணக்கு எங்களுக்கு பிரிச்சு பேசுறா? இந்த மாசம் நம்ம வீட்டுக்கு செலவான கணக்குப்பா, நம்ம வீட்டு கணக்கு. மாட்டினி அவன்ட நீ. அவனுக்கு தான் எந்த விஷயத்திலயும் ஒண்ணுது என்னதுன்னு சொன்னா பிடிக்காது இல்ல. சாரி ஜீவா. ரைட் கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கு. அப்படி ஓகே, அப்படி போடு. கிளம்புங்க கிளம்புங்க. சீதா நீ இல்லப்பா. 50,000 ரூபாய் பணம் கொடுத்தீல்ல, அது 49,350 ரூபாய் போக மீதி 650 ரூபாய். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ப்ளீஸ் வெயிட். எப்பா எப்பா என்னப்பா? ஒரு ரூபா இருந்தா கொடுப்பா. 1 ரூபா எதுக்கு? பிச்சைக்காரனுக்கு போடணும். வெரி குட். புடிங்க. நீங்க நல்லா இருக்கணும். கிளம்புங்க. பாய். A for Amitabh Bachchan. B for Bhagyaraj. B for Bhagyaraj. C for Chiranjeevi. C for Chiranjeevi. D for டாடி. E for English. என்ன நீ பசங்களுக்கு A for apple, B for biscuit சொல்லி கொடுக்காம A for அமிதாப் பச்சன், B for பாக்யராஜ் ஒரே நட்சத்திர பேரா சொல்லி கொடுத்துட்டு இருக்க? old man. A for apple, B for biscuit, old method. கத் கொடுத்தா லேட் ஆகுது. சினிமா மாஸ் மீடியா ஸ்டார் பேர்ல கத்து கொடுத்தா சீக்கிரம் பசங்களுக்கு ரீச் ஆகுது. வெரி குட் வெரி குட் வெரி குட். கிச்லி விட்டாய்க்கா லாலிபப்லிகா கிளி கிளி வைக்கலடா. இல்ல என் டார்லிங் மேல உஜாலா தலைய கை வச்சிட்டான். வைக்கலடா. இல்ல நீ வெச்ச. வைக்கலடா. இல்ல வெச்ச. Hi Charles. ஹாய் டான். சார்லஸா? யார் அது? இதுதான் இவன் பேர் சார்லஸ்னு யார் சொன்னது? இதுதான் சொல்லுச்சு. ஏன்டா டேய், நம்ம குலதெய்வம் ஏகாம்பரேஸ்வரர் பேர்ல உனக்கு அழகா ஏகாம்பரம்னு பேர் வச்சா இவகிட்ட சார்லஸ்னு போய் சொல்லிருக்கேடா. உன் பேரு ஏக்கமரம் இல்ல தேக்கு மரம், புளிய மரம், பனை மரம், தென்னை மரம். உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள என் உயிர் போயிரும் போட்டு இருக்க. ஏய் சொட்டு நீலம், உனக்கு இங்க என்ன வேலை? வாடா. ஏன்டா என் மேல சந்தேகப்படுற? அவ எனக்கு பேத்தி மாதிரி. ஐயோ உனக்கு பேத்தினா எனக்கு மகளா? என்னையா முறைய மாத்திர? என்ன முறை அது? அவ டீச்சர், நான் ஸ்டூடெண்ட். அவ புத்தகம், நான் பாடம். என்னடா பாடம் அது? அலைகள் ஓய்வதில்லை, சின்ன தம்பி, காதலுக்கு மரியாதை. எனக்கு புரியலடா. ஏய் ஒயிட் லகான் கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? இங்கிலீஷ் சொல்றேன் கேட்டுக்க. ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சாம்சன் லைலா. ஓ இத உங்களுக்கு சொல்லி கொடுக்கதா அவ இங்க வந்திருக்காளோ? பின்ன உனக்கு சொல்லி கொடுக்கதா இங்க வந்திருக்காளா? டேய் அவ கிறிஸ்டியன், நாம ஹிந்து. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரனா விட மாட்டீங்க. ஹலோ கார்பரேஷன், ஒரு வெள்ள நாய் தண்ணிக்குள்ள வந்து செத்து போச்சு. சீக்கிரம் வந்து தூக்கிட்டு போங்க. பிரதரோ ஏன் பிரதரோ காலையில ரொம்ப பந்தாய் நாடு வருது அலம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க. ராத்திரி ஆனா அது என்ன இப்படி கூணி குறிக்கிறீங்களே? ஒண்ணு இல்ல பிரதர், இந்த பேய் பிசாசு காட்டு கருப்புனாலே எனக்கு கொஞ்சம் பயம். இது கருவா? இரும்பு கையில வச்சிருந்தா பேய் ஓடி போயிருமாமே. அது காக்கா வலிப்பு. அட ரெண்டுக்கு இதுதாப்பா யூஸ் பண்றாங்க. அப்புறம் எங்க அப்பனுக்கு நான் ஒரே பையன் பாத்தியா, இந்த ஒரு அப்பனுக்கு ஒரு பையன் இருக்கிறவன் எல்லாம் பேய் கப்பு நமக்கு மாமே. குடும்ப கட்டுப்பாடு எதிரியா? அது சரி, பேய் நீங்க பாத்துருக்கீங்களா? ஓ சினிமால பாத்துருக்கேன். எப்படி இருக்கும்? நல்லா முடியெல்லாம் விரிச்சு போட்டு வெள்ள புடவையில கோரமா இருக்கும். அதான் எப்ப பார்த்தாலும் பேய்க்கு வெள்ள புடவை யூனிஃபார்மா? ஏன் கலர் புடவையில வராதா? அந்த கருமாந்திரம் முடிச்சவங்க அப்படித்தானப்பா காட்டுறானுங்க. இது வரைக்கும் கலர்ல காட்டுனதே இல்லையே. நான் பாத்துருக்கேன். எந்த படத்துல? படத்துல இல்ல, நேர்ல. நேர்லயா? எங்க? நம்ம தெருவுல. தெருவுலையா? ஒரு நாள் ராத்திரி நிறைய வாத்தியார் படம் பார்த்துட்டு நம்ம தெருவுல வந்துட்டு இருந்தோமா. நம்ம தெருவுல? அப்ப நம்ம தெருவுல அது 2ஆ பொளந்ததுமா. நம்ம தெருவு 2ஆ பொளந்ததா? ஆமா, அதுக்குள்ள இருந்து என்னது புகை? என் புகை சவுண்ட் எல்லாம் வரலாமல்ல? ஐயோ இந்த புகை சவுண்டோட வந்ததுமா. புகை! ஐயோ போது இந்த கடையில சொல்ல. பிரதர் பிரதர் உங்க அப்பா பிரதர். அட உங்க அப்பா எந்திரி. அட எந்திரி பிரதர். அட உங்க அப்பா வந்து. அட உங்க அப்பா எந்திரிப்பா. எதுக்குப்பா அந்த கருமாந்திரம் முடிச்சவன் காலையில் நாய் மாதிரி பயமுறுத்துறா, ராத்திரில பேய் மாதிரி பயமுறுத்துறா? பிரதர் எதுக்கு பிரதர் எப்ப பார்த்தாலும் உங்க அப்பனை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஆட இவ மட்டும் இல்லப்பா, எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா. திண்ணையில உட்கார்ந்துக்க வேண்டியது,
வர்றவன் போறவன் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல வேலைக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல கக்கூசுக்கு போகையில தண்ணி எடுத்துட்டே போக மாட்டோம். அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இவனை நல்லா திட்டணும்னு ஆசை. ஆனா திட்ட முடியல, ஏன்னா பெரிய மனுஷனா இவன் அந்த போர்வியில வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால நான் திட்டுறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அது மாத்திரம் இல்ல, அதுக்கு ஒன்ன பிடிக்கல, அத எனக்கு பிடிக்கல. இப்ப இதை நீங்க பிடிங்க. எதுக்கு? இந்தியன் AK-47 ராத்திரி உங்க கையில கொசு கடிச்சுன்னு வச்சுக்க, கொசு ஒரே வெட்டு. அப்பா, இந்த ராத்திரியில பேய் கதை சொல்லாத. ஏன்பா? நான் நல்லா தூங்குனா தானே SLC பாஸ் பண்ண முடியும். One for my little boy. Hi dad. Hi ek maram. No ek maram. Change to Charles. அந்த white hair சொல்லுச்சு நீ ek maramனா? அந்த வெண்ணத்தலை எனக்கு வச்ச பேரு, நான் உனக்காக வச்சிட்ட பேரு சார்லஸ். நீ உன் பேர் மாத்துச்சு? To look up to you. என்ன சொல்லுது? You Diana, me Charles. ஓ, எனக்காக நீ பேர் மாத்துச்சு? Yeah. Why? I sky. ஓ, வெக்கப்படுது. அது ஸ்கை இல்ல, ஷை ஷை. இருந்துட்டு போகட்டும். ஏன் வெக்கப்படுது? No tell you ya. Are you write your notebook? I L O B A. Look. LOVA. லவா? என்ன லவா எழுதிருக்குதோ? ச்சே, ஸ்பெல்லிங் கூட தெரியல. உனக்கு எதுக்குடா லவ்? ஐ பை சிட்டிங் யூ மீட் தேர். ஏன் சொல்லு? ஐ லவ் யூ. நீ என்ன காதலிக்குது? து யாது? கன்சாமி என்ன காதலிக்குது, முன்சாமி என்ன காதலிக்குது, வேல்சாமி என்ன காதலிக்குது, ராம்சாமி என்ன காதலிக்குது. போது நிறுத்திடி. ஒரு யூனியனே உன்னை காதலிக்குது, இன்னும் எத்தனை சாமியடி பாக்கி விட்டுருக்க? அதுக்குதான் என்ன காதலிச்சது, நான் காதலிக்கல. அப்பா, திஸ் சார்லஸ் ஃபார் டயானா. நீ என்ன காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும்னா நான் உனக்கு ஒரு பொட்டி வைப்பேன். என்னது பொட்டி வைக்கிறியா? பொட்டி மேன் காம்படிஷன். ஓ போட்டி. வைடி நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஐயப்பா, என்ன போட்டி வைக்க போறாளோ? மைதானத்துல மாடு பிடிக்க சொல்ல போறாளோ, இல்ல கோமணத்தோட தண்ணிக்குள்ள குதிக்க சொல்றாளோ? இந்த பையன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், இவன் டாக்டரா இருக்கான், இவன் IAS படிச்சிருக்கான். இந்த 3 பசங்கள்ல உங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். Stop it. என்ன இது இப்படி ஓல்ட் டைப்ல போட்டோ எல்லாம் பார்த்து மாப்பிளைய தேடி பிடிக்கிறீங்க? வேற எப்படி பிரதர் மாப்பிளை தேடுறது? லவ். நாய் மாதிரி குறைக்கிற பிஸ்கட் வேணுமா? லவ்மா லவ். லவ்ல இப்ப என்னென்ன வெரைட்டிஸ் வந்திருக்கு தெரியுமா? வெரைட்டியா? யா, உங்களுக்கு துணியில் இருக்கிற வெரைட்டிஸ பத்தி தான் தெரியும், லவ்ல இருக்கிற வெரைட்டிஸ் தெரியாது. ஃபாலோ. தாலினா என்னன்னு தெரியாமலே லவ், டெலிபோன்ல குரல கேட்டுக்கிட்டே லவ், கடைசி வரைக்கும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்காமலே லவ். டைட்டானிக் படத்துல கப்பல் உடைய ஒரு லவ் வந்தது, அந்த லவ் விட்டீங்களா? பிரதர், அது என்ன ரேஞ்ச்? இங்க சிங்கிள் டீ கப் உடையும் போது கூட லவ் பண்ண முடியாது. ஏன்? ஆல் ஓவர் இந்தியா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். இதெல்லாம் வேண்டான்னு தான் நான் ஒரு வெரைட்டிஸ் லவ் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது அது? ஷேடோ லவ். அட ஒண்ணு இல்லப்பா. ஆமா, ஷேடோ லவ்னா ஆம்பளை பொம்பளையோட நிழல பாக்கணும், பொம்பளை ஆம்பளையோட நிழல பாக்கணும். இந்த ஒரிஜினலும் அந்த நிழலும் தினம் சந்திச்சு பேசிக்கும். திஸ் இஸ் ஷேடோ லவ். எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் பஸ் காசு வேணுமா? வேண்டாம் இருக்கு. அப்புறம் ஏன் கேட்ட? இல்ல, இந்த நிழல் எப்ப வெளிச்சத்துக்கு வரும்? வறுமையா இவ்வளவு சொன்னவன் அதை சொல்ல மாட்டேனா? இப்பதானே இன்டர்வியூ விட்டுருக்கேன். செகண்ட் ஹாஃப் சொல்றேன் கேளு, கொஞ்சம் தள்ளி உட்காரு. சரி. பவர் கட் ஆகாம அந்த 2 மனசு ஒத்து போனா வெளிச்சத்துக்கு வரும். வெளிச்சத்துக்கு வந்து அப்புறம் கல்யாணம் தானே? அங்கேயும் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன். என்னது? வெளிச்சத்துக்கு வந்த உடனே இந்த 2 நாய்களுக்குமே மூஞ்சி நல்லா இருந்தா லவ் சக்சஸ், அப்புறம் டூ இட் தான். அதுல ஒண்ணு கோணையா இருந்தாலும் ஒண்ணு இன்னொன்னு கடிச்சு வச்சிரும், லவ் ஃபெயிலியர். டேய், இந்த வீட்ல காதல் கதல் பேசிட்டு இருந்தா வீட்டோட துரத்திடுவேன். ஏங்க என்ன துரத்துறீங்க? பக்கத்துல உட்கார்ந்து இருக்குதா பாலாபிஷேகம், அது துரத்த வேண்டியதானே? வாய மூடா. ஓ வாய் நீ மூடிக்க. இங்க பார், பெத்த புள்ளைகளுக்காக உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்க. என்னது? காலையில வயக்காட்டுக்கு போறல, அங்க மட்டும் ஒத்த கார தூக்கி நின்றாத, கொக்கு நினைச்சு சுட்டு தின்னு போடுவாங்க. முதல்ல SSLC பாஸ் பண்ண வழியா பாடுறா. நீ மட்டும் MA பாஸ் பண்ணிருக்கியா? தின்ன பள்ளிக்கூடத்துல மண்ணெண்ணி தின்னு வாயெல்லாம் புண்ணு வந்தவங்க, கண்ணு தெரியாத காலத்துல கலாட்டா பண்ற பாருங்க. வாடா வாடா. ஹாய். ஹாய். ஆமா, இங்க வாங்க. என்ன விஷயம்? உங்க வாய்க்கு இன்னைக்கு சக்கரை பொங்கல் தான். எதுக்கு? ஒரு இனிப்பாரம் செய்து. என்ன? வழக்கம் போல உங்க புள்ள ஃபெயில் ஆயிட்டா. இன்னைக்கு பூரா நீ பேசவே கூடாது. வெரி சிம்பிள். நான் யார்கிட்ட பேச போறேன்? ரூமுக்குள்ள போய் கம்முன்னு உட்கார்ந்துக்க போறேன். பாக்கலாம். பாரு. ஹாய் டீச்சர். டீச்சர் இன்னைக்கு பசங்க எல்லாம் யாரும் வீட்ல இல்லையே டீச்சர்? எதுக்கு டீச்சர் இங்க வந்தீங்க டீச்சர்? இன்னைக்கு நான் பிள்ளைங்களுக்காக வரல, இன்னைக்கு நான் ஒரு காதல் டெஸ்ட் வச்சிருக்கு. காதல் டெஸ்டா? என்னது? இன்னைக்கு பூரா அது பேசவே கூடாது. அது பேசக்கூடாதா? அதுக்கு ரொம்ப பிரச்சனை இதுதானே. அது
அது வாய் திறந்தா அதனால மூடவே முடியாது டீச்சர். இன்னைக்கு வேற பத்திரிகையில் ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது. செம ஏத்து விழுவு போது எப்படி சமாளிக்கிறதுன்னு பாப்போம். டேய் தடிமாடு, தண்ட கருமாதம், தண்ட கழுத, எனக்கு நீ ஏன்டா வந்து பிறந்திருக்க? இந்த இந்த செப்டம்பர்லயே உன் நம்பரை காணும்டா. 14 வருஷமா SSLC எதனா பாஸ் பண்ற வழியை காணும். மூஞ்ச பாரு, உனக்கு வெக்கமா இல்லையாடா? ஏன்டா உயிரோட இருக்க? கழுத கழுத. மாமா ஏன் கத்துறீங்க இப்படி? பின்ன என்னப்பா, இந்த தடவையும் ஃபெயில் ஆயிட்டான். என்னடே விதவிதமா முடி வெட்ட தெரியுது, கலர் கலரா ட்ரெஸ் பண்ண தெரியுது, ஒழுங்கா பரீட்சைக்கு படிச்சு பாஸ் பண்ணி தொலைக்க வேண்டியதுடா. கேக்குறாங்களா, பதில் சொல்லுடா. ரெண்டு சோறு வேலை வேலைக்கு வாயை திறந்து வக்கனையை கொட்டிக்கிறல்ல, வாயை திறந்து பதில் சொல்றானே கேக்குறாருல. டேய் வாயில என்ன தவடாடா, புண்ணாக்காடா, தடிமாடு, வாயை திறந்து சொல்லடா. இவன் பேசலனா இன்னில இருந்து இவனுக்கு சோறு போடுறதை நிறுத்திடுங்க. ஏன்பா ஏன்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டுறீங்க? அடுத்தது ஒரு பாஸ் ஆயிடுவாருப்பா. பாஸ் ஆயிடுவீங்கல்ல? வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. மனுஷன் டென்ஷன் ஆகுது. வாயில என்ன கொரக்கட்டையா? சார் சார் ஏகாம்பரம் இருக்காருங்களா? இருக்காரு. அவர் வீடு இதானுங்களே. டேய் சார் சார் என்ன கூப்பிட்டு பீர் கிட்ட போய் நிக்கிற? நீ திரும்ப. நீ திருந்த மாட்ட. பேசுற பேசு. அவரும் நானும் ஒன்னாதாங்க உட்காந்து பரீட்சை எழுதணும். அவரை பார்த்து காப்பி அடிச்சு நான் பாஸ் பண்ணிட்டேன். அதான் அவருக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாஸ் பண்ணிட்டியா? உள்ள நிறைய பேர் வாழ்த்துட்டு இருக்காங்க, நீயும் போய் வாழ்த்து போ. தெய்வமே டங் டங் டங், தெய்வமே டங் டங் டங், நன்றி சொல்வேன் தெய்வமே. டங் டங். நன்றி தலைவா. ஏதுடா நீங்க வேற ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு. யாரா நீ? ஐயா பரீட்சையில அவரை பார்த்து காப்பி அடிச்சு நான் பாஸ் ஆயிட்டேன். எழுதுறவன் ஃபெயில் ஆயிட்டான், காப்பி அடிச்சோம் பாஸ் ஆயிட்டானா? என்ன பாது? உங்களை போய் சொல்லுங்கடா. மூஞ்சில ஹாய் டான். ஹாய் ஏக்மரம். எங்க இவ்வளவு தூரம்? உன்னை காலேஜ்ல பார்க்கணும் அதான் வந்துச்சு. யாருப்பா இது? மை கேர்ள் ஃப்ரெண்ட்யா. அடேங்கப்பா அழகா இருக்காளே. உனக்கு ஒரு முந்தாதி வச்சுச்சா? மீட் மை ஃப்ரெண்ட். ஹாய். ஏண்டி அலையற? ஏக்மரம் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப யங்கா இருக்கு. ஹேய் நானும் எங்க தாண்டி 25 இயர்ஸ். ரியலி? ஏகாம்பரம் யாருங்க அது? என் கூட படிச்ச வண்டி. ஐயோ இவன் எங்கடா இங்க வந்தான்? டேய் ஏகாம்பரம் இன்னுமா நீ SSLC படிக்கிற? என் பையன் கூட SSLC படிக்கிறான்டா. ஏக்மரம் who is this man? I don't like you. ஹேய் டான் ப்ளீஸ், இந்த பெரியவரை யாருன்னே எனக்கு தெரியாது. இவரை நான் பார்த்ததே இல்ல. டேய் 5ஆம் கிளாஸ்ல இருந்து SSLC வரைக்கும் என் கூடவே ஒண்ணா படிச்சிட்டு என்னவே தெரியாதுங்கறியா? எனக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சுடா. இந்த பாரு என் பசங்க, மூத்த பையன் SSLC படிக்கிறான். இப்பதான் இந்த பெரியவர் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 5ஆம் கிளாஸ்ல 7 வருஷம் ஃபெயில் ஆகி அப்பவே ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாரு இந்த பெரியவர். பெரியவரா? பெரியவரா பக்கத்துல ஆள் இருக்கும் போது அவமானப்படுத்தின. இது வரைக்கும் நான் தனியா தான் அடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு குடும்பத்தோட அடிச்சு கொண்டு விடுவேன். அடிச்சிட போறேன். இந்த ஆளோட உண்மையான வயசு சொன்னேன்ல, அதான் இந்த ஆளுக்கு கோவம் வருது. இதுகிட்ட என்ன பேச வேண்டிய கிடக்கு? வாங்க போலாம். போங்க போங்க. வாய் இருக்குது அவளுக்கு மவுத்தாரன் மாதிரி. ப்ளீஸ் ப்ளீஸ் ஐ எம் எங்கியா. நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. வெள்ளை டிரெஸ்ல இருக்கிற அவன் மனசுக்குள்ள விதவிதமான பட்டாம்பூச்சிகள், வண்ண வண்ண தோரணங்கள், வான வேடிக்கைகள் இதெல்லாம் இருக்கும்னு கற்பனை பண்ணிட்டு போனா அங்க இருக்கிறது வெறும் புஷ்வானம் தான். அதுவும் கூட கலர்ல இல்லம்மா, கருப்புல இருக்குது. ஏப்பா உனக்கு காதலை பத்தி பேசுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? ஏதோ லவ் டியூட்டுக்கு சுச்சுவேஷன் சொல்ற கதையாசிரியர் மாதிரி டியூனுக்கு தப்பு தப்பா பாட்டு எழுதுற சில கவிஞர்கள் மாதிரி சுத்தி வளைக்கிறிய. ஸ்ட்ரைட்டா சொல்லுப்பா. ஆனா அவதான் இவரை பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது, அவன் நினைப்பை இவன் மனசுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாளே. ஆனா அவதான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாளே, அப்புறம் எப்படி பேசுறது? ஏன் போன்ல பேச முடியாது? ஆனா வீட்டுல டெலிபோன் செல்லுலார் போன்ல பேச. அப்படி அட்றா ராஜா. திருட்டு காதலை கண்டுபிடிச்சுதாண்டா செல்லுலார் போரு விளையாடுங்கடா. சார் அவன் நினைப்பே எனக்கு வரக்கூடாதுன்னு சொன்னவ என் பேரை கேட்டதும் என்ன பண்ணா சொன்னீங்க? கையில இருக்கிற பிரஷ பெயிண்ட் டப்பாக்குள்ள போட்டாப்பா. பெயிண்ட் தெரிச்சு வெள்ளை செவரெல்லாம் கலர் செவர் ஆயிடுச்சு. அதுவே ஒரு முனுசாமி பேரோ கந்தசாமி பேரோ ராமசாமி பேரோ சொல்லியிருந்தா அந்த வெள்ளை செவர் கலர் செவரா மாறி இருக்குமா சார்? பாயிண்ட புடிச்சாம்பா. நீங்க சொன்ன என் பேர் அவன் மனசை டச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் கால்ட் லவ் ஸ்பார்க். டேய் தெளிவா புரியுற மாதிரி தமிழ்ல சொல்றான். கால்ல முள்ளு குத்தின உடனே எப்படி நம்ம கை போய் அதை டக்குன்னு எடுக்குதோ அதே மாதிரி என் பேருங்கிற முள் அவ இதயத்தை தச்சிடுச்சு. கையில இருக்கிறது விழுந்துச்சு. வெள்ளை செவர் கலர் செவரா மாறிடுச்சு. இவனு டார்ச்சர் தான்டா சார். இன்னைக்கு சின்ன பொறியா அவன் மனசுக்குள்ள இருக்கிற என் காதல் நாளைக்கு எரிமலையா வெடிக்க போகுது. இவன் திருந்த மாட்டான்டா. அவதான் பார்க்க மாட்டாங்கிறாள. அப்புறம் எங்க சிவகாசியில் போய் மத்தா பாங்கி வெடிப்பியாடா? அத அவர்கிட்ட தானே சொல்லிருக்கா, என் கிட்ட சொல்லலையே. சார் என்ன அவகிட்ட கூட்டிட்டு போங்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்.
நீ போய் அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவளுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதமா அப்படின்னு நாளைக்கு நாங்க 2 பேரும் போய் முதல்ல தெரிஞ்சுட்டு வந்துடுறோம். என்னையா உன் கூட சேர்த்துக்கிறேன், நான் உன் கூட வரேன்னு சொல்லணும். இல்ல ஒரு 40 ஆண்டு கால நட்பு, நீ வருவேங்கிற ஒரு நம்பிக்கை தான். என்னையா 40 ஆண்டு கால நட்பு? பிரியாணிக்கு மட்டும் என்ன தனியா விட்டு போய் திங்கிற, அடி ஓதி வாங்குறதுக்கு என்ன கூட்டிட்டு போறேங்கறியா? இல்லமா உன்னை கூப்பிட்டு போறான்னு பார்த்தா உனக்கு ஸ்கூல் இருக்குதாமா டெய்லி? ஆமா, இந்த வருஷமாவது SLC கம்ப்ளீட் பண்ணலாம்னு பாக்குறேன். நம்ம 2 பேரும் இப்படியே போனா தான பிரச்சனை. வேற எப்படி போறது? சஸ்பென்ஸ். ஓ, கணக்கெல்லாம் சரியா இருக்கா? தெளிச்சுப்பா. அப்பா, உங்களை பார்க்க 2 இன்ட்ரெஸ்டிங் பர்சன்ஸ் வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் பர்சன்ஸா? யாரா அது? ஹால்ல உட்கார வச்சிருக்க, வந்து பாருங்களேன். நீ வாடா. அந்த நான் பாட்டு பாடணும், இந்த நான் தாளம் போடணும். நான் செருப்படி வாங்கணும். நமஸ்காரம் குருகாரு, நமஸ்காரம் குருகாரு, நமஸ்காரமோ. நமஸ்காரம். யாரு நீங்க? என்ன சமாச்சாரம்? நேரு நெல்லூரண்டி, நேரு சூரூரண்டி, நேரு சிங்காரப்பாண்டி, நேரு பங்காரப்பாண்டி. என்ன வேணும் உங்களுக்கு? మాకు ఇందు కావాలండి. இந்து முஸ்லிம் ஒத்துமை காவாலண்டி. అవునండి, అవునండి. இவங்களா ஏன் உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்ச? சோஃபால ஒழுங்கா உட்கார தெரியல? ஆளுக்கு 10 ரூபா கொடுத்து அனுப்பு. சாமி, మీరు ఏం మాట్లాడతారు? నేను దుడ్డుకి రాలేదండి. లడ్డుకు వచ్చానండి. లడ్డుగా? లడ్డు తెలదు, ఉరుండగా ఉందిగా. ஏய், என்னடா இதெல்லாம்? గురుగారు, நாங்க பிச்சைக்காரங்க இல்ல குருகாரோ, உங்கள மாதிரி ரீஜென்ட் ஃபேமிலி குருகாரோ. நாங்க உங்க மூஞ்ச பார்த்து பாஸ்ட் சொல்லுது, பிரசன்ட் சொல்லுது, ஃபியூச்சர் சொல்லுது. అవసామి, మా నైనా ఎన్టీ రామారావు సీఎం అవని చెప్పొచ్చు ఆచు. మా నైనా నరసింహరావు తోத்து పోగుంను சொல்லுச்சு, తోத்து పోచ్చు. మా అన్నగారు రాఘవేంద్ర పెద్ద డైరెక్టర్ అవని చెప్పొచ్చు ఆచు. మా అన్నగారు దాసరి నారాయణరావు పెద్ద డైరెక్టర్ ఆరు சொல்லுச்சு ఆచు. మీకు సందేహంగా ఉంది, వాళ్ళ పోయి చూడండి. இப்ப எனக்கு என்னையா சொல்ல போறீங்க? சொல்லுங்க. అలాగ అడగండి. అవును సామి. మీకు 3 పిల్లలు, ఒక్క పిల్లడు సమీపంగా చచ్చిపోయి. ఆటన్న చచ్చిపోయింది. మ్యారేజ్ అయిన వెంటనే చచ్చిపోయారు. గురుగారు, మీరు ఇల్లు, మీరు పళ్ళు, మీరు కుటుంబం బాగా మంచిగా ఉంది. అదంతా సుభిక్షం కావాలండి. ఇక్కడ నువ్వు ఇల్లు உங்க மருமகளுக்கு ఒక పెళ్లి చేయాల. என்னையா சொல்றீங்க? புரியலையா? బంగారయ్య, వాళ్ళకి తెలుగు తెలియదు. మీరు తమిళ్ల వివరంగా చెప్పండి. మీకు వాళ్ళు పెద్ద పెద్ద పరిస్థిస్తారు. అవునండి. அதாவது உங்க மருமகளுக்கு மறுமணம் செய்யாலா? யார் வீட்டுல வந்து மறுமணத்தை பத்தி பேசுறீங்க? என் மருமகளை இன்னொரு வீட்டுக்கு மருமகள் ஆக்கணுமா? என் மகளா இருந்தா இன்னொரு வீட்டுக்கு மருமகள் ஆக்கலாம். என் மருமகளை எப்படா இன்னொரு வீட்டுக்கு மருமகள் ஆக முடியும்? நீங்க ஓடி போயிருங்க, இல்லைன்னா சுட்டு தள்ளிடுவேன். திருட்டு பசங்களா, இந்த மாதிரி கதை விட்டுட்டு யாராவது என் வீட்டுக்குள்ள வந்தீங்க, கொலையா பண்ணிடு. சார், என்னாச்சு? போடா. அந்த குறவடி இருக்கிற மாதிரி சிப்பா போட்டுக்கானே, அவன் துப்பாக்கி தப்பிச்சு வந்ததாடா மிச்சம். நீ நினைக்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணு மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன உடுக்கப்ப இந்த வம்புக்கெல்லாம் நான் வரல. சார், துப்பாக்கிக்கெல்லாம் பயந்தா காதலிக்க முடியாது சார். பின்ன விளக்கு மாத்தடி செருப்படிக்கு பயந்தா தான் காதலிக்க முடியுமா? நான் அப்பவே சொன்னேன், என்ன அவ முன்னாடி கொண்டு போய் நிறுத்துக்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீங்க தான் பெருசா போய் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க. இது பாருங்க, நீங்களா என்ன அவ முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறீங்களா, இல்ல நானே போட்டுமா? இருப்பா இருப்பா இருப்பா, கொஞ்சம் இருப்பா. நானே உன்னை கூப்பிட்டு போறப்பா. நீங்க வேணா பாருங்க சார், இன்னும் 1 மாசத்துல நான் அவன் மனசுக்குள்ள இருக்கேன்றது ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். முத்து, இதை மட்டும் நீ செஞ்சுட்டீனா என் தலையை அடமான வச்சாவது இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன். வா போலாம். எங்க? மாறுபாடு கிடைக்கு. எதுக்கு மாறுபாடு? உன் தலையை அடகு வைக்க. உன் தலைக்கு எவன் 50 பைசா கொடுப்பான்னு பாப்போம், இல்ல என் தலைக்கு எவன் 50 பைசா கொடுப்பான்னு பாப்போம். ஏன் காலங்காலமா இதையே பேசுறீங்க? நீ மாறுபாடு கடைக்கு போயிருக்கியா? முன்னால என்னையா போர்டு எழுதி வச்சிருக்கான்? இவ்விடம் தங்கம், வெள்ளி, துத்தநாகம், ஈயம் அடகு பிடிக்கப்படும் போட்டிருக்கான். ஏதாவது மாறுபாடு கிடைக்கு முன்னால இவ்விடம் மனுஷன் தலை அடகு வாங்கப்படும் போட்டிருக்கா? அப்படி மட்டும் ஒரு போர்டு எழுதி வச்சிருந்தா நம்ம நாட்டுல இருக்கிற கஷ்டத்துக்கு எல்லா பயலும் முண்டமாத்தான் அலைவானுங்க. எல்லார் தலையும் மாறுபாடு கடையில் தான் இருக்கும். அப்புறம் தலைவனவன் தொண்டரவன் வித்தியாசமே தெரியாது. தலைவனுக்கு செலவு வைக்கிற செலவு மிச்சம், அரைக்கிற வேண்டிய இடம் மிச்சம். அட ஏதோ நம்ம முன்னோர்கள் அப்படி பேசுறாங்கன்னு நானும் பேசினா நீ என்ன பண்ணி? என்னையா முன்னோர்கள்? பெரிய முன்னோர்கள் என்ன கரண்ட் கண்டுபிடிச்சானா, பிளைனை கண்டுபிடிச்சானா, இல்ல டெலிபோனை கண்டுபிடிச்சானா? பழைய சோத்தி ஊறுகாயும் தின்னுபிட்டு தம் கட்டி பேச கண்டுபிடிச்சான். கால் தோன்றா மண் தோன்றா காலத்தில் கண்ணகையும் கற்பம் களஞ்சியமும் கொளஞ்சியமும் இவர்களை எல்லாம் எப்பயா திருத்துறது? ஐயோ, உங்க மேட்டர் விட்டுட்டு என் மேட்டருக்கு வாங்க சார். என்ன பேசுற? நான் எவ்வளவு பெரிய சோசியல் மேட்டர் பேசிட்டு இருக்கேன். உன் மேட்டர் என்ன பிஸ்கோத் மேட்டர்? அவர் இப்படித்தான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஜாஸ்தியா பேசுவாரு. இது பாரு, இன்னைக்கு ராத்திரி நம்ம 3 பேரும் போறோம். மாறுகால் மாறுகை வாங்கப்படுறது நிச்சயம். அம்மா, இது பாரு, நாங்க 2 பேரும் உள்ள போறோம், நீ வெளிய இருந்து பாத்துக்கற. எப்பா
இந்த செவுறு தாண்டதெல்லாம் பகல்ல வச்சு கூடாதா? பயம் 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 இது பாரு, நீ பேய் மாதிரி கத்துற, அவங்க எல்லாம் வெளியே வருவாங்க, அந்த கேப்ல நாங்க 2 பேரும் உள்ள போயிடுவோம். பேய் மாதிரியா? அது எப்படி? இது பேய் இல்லம்மா, நாயி. சரி, பேய்க்கு எப்படி கத்துறது? இது பேய் இல்ல, கோழி. ஏது என்ன அடுத்து பிரியாணி போடாம விடமாட்டு போட்டிருக்க? நீ போயா, நானே கற்பனை பண்ணி ஒரு கத்து கத்திக்கிறேன். என்னடா அது சத்தம்? தெரியல, இதோ பாக்குறேன்பா. அந்த பக்கமா போய் பாரு. சரிப்பா. டேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்க? இங்க யாரும் இல்லப்பா. பின் பக்கமா போய் பாருடா. உதவாக்காம பாத்துக்குமா போ. ஹாய். நீ ஜீவாமா? ஜீவா தான் கூட்டிட்டு வந்தாரு. ஜீவா கிட்ட நான் தான் என்ன பார்க்க கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, உன் நினைப்பே எனக்கு வரக்கூடாது, இதானே அவர்கிட்ட சொன்ன? இங்க பாரு, அன்னைக்கு உனக்கு கொடுத்த முத்தம் உண்மைதான். அது ஒரு விபத்து. It was an accident. உனக்கு நடந்தது பாரு கல்யாணம், அதான் ஆக்சிடென்ட். நீ எனக்கு கொடுத்த முத்தம் உனக்கு விளையாட்டா இருக்கலாம், ஆனா நான் உனக்கு கொடுத்த முத்தம் வாழ்க்கை, நம்மளோட லைஃப். இந்த பாரு, முட்டாள்தனமா முடிவெடுக்காத. என் பிறந்த வீட்டுல கூட இல்லாத அளவுக்கு இந்த வீட்டுல எனக்கு மரியாதை கொடுத்து வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குழப்பம் உண்டாக்கிடாத. பிளீஸ் போயிடு. உலகத்துல ஒவ்வொருத்தரோட காதல் பேச்சுல ஆரம்பிக்கும், பார்வையில ஆரம்பிக்கும், கடிதத்துல ஆரம்பிக்கும். ஆனா நம்ம காதல் முத்தத்துல ஆரம்பிச்சிருக்கு. உன்னை பார்க்க கூடாதுன்னு ஏன் சொன்ன? பயம். உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஏன் சொன்ன? பயம். உன் நினைப்பே எனக்கு வரக்கூடாதுன்னு ஏன் சொன்ன? அது உனக்கு என் மேல இருக்கிற பயம் பயம் பயம். எங்க என்ன பார்த்தா காதல் வந்துருமோ, பேசினா காதல் வந்துருமோ, பழகினா காதல் வந்துருமோன்னு உனக்குள்ள பயம், அதானே? இத பாரு, உனக்கு பயந்து நான் அப்படி சொல்லல. இந்த குடும்ப கௌரவத்துக்கு என்னால கலங்க வந்துடக்கூடாதுன்னு அப்படி சொன்னேன். அப்படின்னா எனக்கு ஒரு 30 நாள் டைம் கொடு, உன் மனசுக்குள்ள இருக்கிற என்ன வெளியில கொண்டு வரேன். 30 நாள் இல்ல, 300 நாள் இல்ல, 3000 நாள் ஆனாலும் எனக்கு மேல காதல் வராது. ஓகே, சேலஞ்ச் 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 சேலஞ்ச். ஹலோ, குட் மார்னிங். ஹலோ. சமையல்காரன், இந்த வீட்டுக்கு வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்கு சமையல்காரன். 30 நாள் 300 நாள் 3000 நாள் ஆனாலும் உன் மனசுல இருக்கிற வெளியில கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப 3 நிமிஷத்துல பண்ணிட்டு பாத்தியா? இந்து, என்னம்மா? நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்க சமையல்காரன் என்ன தப்பு பண்ண? ஒண்ணு இல்ல மாமா, இவனை பெர்மனன்ட் ஆக்கிட்டீங்களா? இல்லம்மா, 4 நாளைக்கு பாப்போம். சமையல் நல்லா இருந்தா பெர்மனன்ட் ஆக்கிடுவோம். ஏமா? இவன் ஆரம்பமே நல்லா இருக்கு, பெர்மனன்ட் ஆக்கிடுங்க. நீ சொல்லிட்டீல்ல, அப்புறம் என்ன? தம்பி சார், எப்ப என் மருமக மனசுல இடம் பிடிச்சியோ அப்பவே இந்த வீட்டுல உனக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார், உங்க வாயால அந்த வார்த்தை வர்றதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும் சார். குட் லக். என்னங்க, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. சோ உன் மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன்றது உங்க மாமனாருக்கே தெரிஞ்சு போச்சு. ஆனா நீ அதை ஏத்துக்க மறுக்கிற. ஷட் அப். எனிவே, நீ என்ன ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாட்? சேலஞ்ச் ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். இனிமேதான் இந்த வீட்ல நம்ம காதல் கதை ஆரம்பமாக போகுது. என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ. எப்பா, என்ன ஸ்டைலா நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், என்ன கொண்டு வந்து காய்கறி வெட்ட வச்சிட்டீங்களா? நான் எஸ்எல்சி பாஸ் பண்ற லட்சியம் என்ன ஆகிறது? இந்த பாரு, உனக்கு படிப்பு வரலங்கிறதுக்காக இந்த பில்லியன் பாய் அட்டாக் பண்ணாதா? ஷோ ஷோ, இத பாருங்க, எனக்கும் சமையலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஏதோ நீங்க கொடுத்த தைரியத்துல நான் இந்த வேஷத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நீ கவலைப்படாதமா, இவன் சமையல சாப்பிட்டு இந்த வீட்டுல யாருக்கும் வாந்தி பேதி வந்துராது. அப்படி வந்தா ஒன்லி டெத் தான். வெரி குட். என்ன நரி குட்டு பாருப்பா, உனக்கு வசதியா இருக்கிறதுனால நாள் கணக்குல மாச கணக்குல எங்களை சமயக்கார ஆக்கிறாரு. சட்டு புட்டுன்னு அவன் மனசுல இடம் பிடிச்சி அவளை லவ் பண்ணி ஒரே வாரத்துல அவளை இந்த வீட்டை விட்டு கடத்திட்டு போறதுக்கு வழியை பாரு. இல்ல நடு மண்டையில நச்சுன்னு கூட்டி போடுவான். அந்த க்ளோஸ் நெக் ஜிப்பாக்கார துப்பாக்கி நின்னானே, அது இன்னும் என் கண் முன்னால் நிக்குது.
யாரோ வராங்க. ஐயோ எங்க அப்பாவை சுட்டுவாடா. ஐயோ நான் இந்த குண்டுக்கு பலியாகிரும் போல இருக்கு. எப்படியா இடம் கிடைக்கும்? ஒரு மனுஷன் வளர்றதுக்கு ஒரு அளவு வேண்டாம். இப்படியா தென்னை மரம் மாதிரி வளருது? உனக்கு ஒளியறதுக்கு ஒரே இடம் வரட்டு கிணறு பாத்து எட்டி குடிச்சிரு. ஐயோ என்ன பாரியா, எனக்கெல்லாம் வளர தெரியாமலே வளர்ந்துருக்கேன். நான் எங்க வேணாலும் ஒளிவேன். எனக்கு சரியான இடம் கிடைச்சிருச்சு. என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதா? ஓ பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை. வீட்ல எந்த ரூம்லயும் ஹீட்டர் ஒர்க் பண்ணலப்பா. ஐயோ எலக்ட்ரிஷியன் இல்லமா, குக்குமா. அதான் தெரியுமே. நீ என்ன பண்ற? அந்த ட்ரம் கடியில கட்டை இருக்கு, அத பத்த வச்சு சீக்கிரமா வெந்நீர் ரெடி பண்ற. சீக்கிரம் பத்த வைப்பா. நான் உள்ள இருக்கேன். என்ன பண்ணி சொல்றீங்க? சொன்னா கேள்றா. பேக் வந்து போயிருமுடா. ஐயோ ஐயோ சுடுறா. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் தான் சார். நேத்து நீ சமைச்ச பாரு, மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை ரொம்ப பிரமாதம். இந்த ரேஞ்சிலேயே நீ சமைச்சு நான் சாப்பிட்டேன்னா ஒரு சுத்து பெருத்துருவேன். ஆமா, இன்னைக்கு என்ன சமையல்? மனுஷன் ஃப்ரை சார். மனுஷன் ஃப்ரையா? என்னது? ஃபிஷ் ஃப்ரை சார். பிரான் ஃப்ரை. என்ன பார்த்த ஒண்ணு டென்ஷன் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். சரி சரி வேலையை பாரு. ஐயோ சுடு. அது தம்பி, எந்த விஷயமா இருந்தாலும் என்னால பாராட்டாம இருக்க முடியாது. அதான் பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். நல்லா பாராட்டுங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். அட போடா, பாராட்டாவது பித்தராட்டமாவது என்னால சூடு தாங்க முடியலடா. அட பாவிங்களா, பின்னால வேக வச்சிட்டீங்களேடா. எப்படி இருக்கு? நல்லா பரமா வந்திருக்காரு. கொஞ்சம் விட்டா பெப்பர் சால்ட் போட்டு தின்னுவியாக்கும். சும்மாருப்பா, எனக்கு டொமேட்டோ சாஸ் எல்லாம் முடியாது. எனக்கும் தான். நீ சில்லி சாஸ் வச்சுக்க. டே சும்மாறா. எப்பா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தீங்க, பாயில்டு எக் மாதிரி பாயில்டு மேல தின்னு பாருங்க. ஒன்னா ஆளாவது வளரணும், இல்ல அறிவாவது வளரணும். ரெண்டு வளரலன்னா எப்படி? எனக்கு முடி வளர்ந்துருக்கு. see that சேக்குமா சேக்கு. இந்த விளையாட்டுக்காக நான் வரல. இவன் காதல் ஜெயிக்குதோ இல்லையோ, என் காதல் மிஸ் ஆக கூடாது. ஐ கோயிங்மா. தனியா கம்மிங்க. எப்பா See, this is my house. Oh, your house? Yeah. ஆஹா, beautiful house. ஒண்ணு மாதிரியே ஹவுஸ் அழகா இருக்கு. என் டாடி மம்மி கிட்ட உன் ஹஸ்பண்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணது. Me husband? Yeah. Your wife? Come here. How sweet. Daddy, mommy. Yes, baby. No, my daddy. என்ன இவன் தலையில ரெண்டு பக்கம் ஸ்தம்பம் நெட்டி ரெண்டு அம்பையர் நிப்பாட்டி கிரிக்கெட் மேட்ச் நடத்தலாம் போட்டிருக்கேன். Come on. அது பொறுக்கும் போதே அப்படிதான் இருந்துச்சா? பொறுக்கும் போதே டப்பா தலையில பிறந்தது. உலகத்திலே நம்பர் 1 இவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Hi, darling. Hi. My baby, Diana. Mommy, Daddy, meet my husband. மேரேஜ் ஆச்சு. இன்னும் இல்ல டாட். What? எந்த பையனையாவது பார்த்து மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வான்னு I already told you. பொண்ணு கல்யாணத்துக்கு கூட செலவு பண்ண மாட்டியா? படிப்புக்கும் செலவு பண்ணுது, ட்ரெஸ்ஸுக்கும் செலவு பண்ணுது, மேரேஜுக்கும் எப்படி செலவு பண்ணுது? மாமி, டாடி செலவு பண்ணதெல்லாம் டியூஷன் கத்து கொடுத்து நான் கழிச்சிடுச்சு இல்ல. அடி அடி அப்படி அடி டார்லிங். யோ உன் பொண்ணு மேரேஜ் ரிச்சா பண்ணியா? வாட்? மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டில ஷேர் கேக்குது. ஆமா, இவர் பெரிய பிர்லா பேரன், ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க. சும்மாரா டப்பா தலையா குடுக்கறதுக்கு உங்ககிட்ட மண்டையிலே ஒண்ணு இல்ல, தொண்டையிலே ஒண்ணு இல்ல. Don't insult my husband, please. You don't insult my husband, mom. Thank you, darling. Come, darling. மாமியார் மருமக சண்டை மாதிரி மாமனார் மருமக சண்டை எதுக்கு? மாமனாரா? டேய் மேரேஜ் முடிட்டு உன் டின்னு தலையை டின்னு கட்டுறேன். ஓ கமான் இக் மேடம், என்ன சாப்பிடுது? Nothing. நோ, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கு, நீ ஏதாவது சாப்பிடுது. சரி ஒரு கப் காபி கொடு. காஃபி, காஃபி, டீ, மில்க் இதெல்லாம் பேபிஸ் குடிக்காது. என்ன இந்த வீட்ல நீங்க எல்லாம் மிருகம் சாப்பிடுறதா சாப்பிடுறீங்களா? நோ, விஸ்கி, பிராண்டி, ஜின் இதுல ஏதாவது ஒண்ணு சாப்பிடு. டாடி, கெட் ஹிம் விஸ்கி. ஐயோ. ஏய் எங்க பரம்பரையில குடிச்சு பழக்கமே கிடையாது. ஓ ஏக் மரம், என் தாத்தா விஸ்கி குடிக்குது, என் பாட்டி வைன் குடிக்குது, என் மம்மி பீர் குடிக்குது, என் டாடி பிராண்டி குடிக்குது. அவன் சல்பட்டாக்கிறாக்கி விட்டா உள்ளே காய்ச்சி குடிப்பா. ஓ நான் கூட நிறைய தடவை ஜின் குடிச்சிருக்கு. ஓ நீ ஜின் குடிக்குது, நான் வெறும் பன் திங்குது. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நோ ட்ரிங்க்ஸ், நோ மேரேஜ் ஏக் மரம். ஐயோ இதையே சொல்லி பயமுறுத்துறாடா. தாக்கடியில் விழுந்தாச்சு, உடம்பு நல்ல எப்படி? சரி ஏதாவது கொடு. Come on. இது அப்படியே சாப்பிட கூடாது. என்ன வீட்டை 3 சுத்தி சுத்தி வந்து குடிப்பாங்களா? இந்த கருமத்தை எப்படி குடிச்சா என்ன? அப்படிலாம் அப்படி அடி டேக் கூட மாட்டியா? ஐயோ கபடி ஆட வச்சுட்டாளே. இந்த வீட்டுல யாருக்குமே குடிப்பழக்கம் இல்லையே, குடிக்க இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லையே. கடையில வியாபாரத்துக்கு வந்த தண்ணி போட்டு வந்துட்டாரு, சாத்துன்னு சாத்தினாருங்களே. குடும்பத்துல ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தா விடுவாருங்களா?
டீச்சர் அநியாயத்துக்கு தண்ணிய போட வச்சு கெடுத்துட்டாலே எப்படி சமாளிக்க போற? ஏய் பிரதர் பிரதர் என்ன தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? யார் புலம் பண்ணுது? அதெல்லாம் இல்ல பிரதர். இந்த வீட்டுல ரிமாண்ட் கைதி மாதிரி 4 பேர் தடித்தடியா இருப்பானுங்களே, அவங்க எங்க கடைக்கு போயிட்டானுங்களா? யாரும் போல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, எல்லாரும் இங்கதான். ஐயோ மாட்டேன்டா. சரி எங்க போயிட்டு வரீங்க? ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஐயோ எல்லாரும் ஹை ஸ்பீட்ல வர்றானுங்க, அமுக்கிடுவானுங்க. என்னடா பயம் நீந்திட்டு இருக்கான்? வீடு பூரா சத்தமா இருக்கு. கிடப் கிடப். சாமி 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 எந்திரி சாமி. ஏய் என்னடா வயல எடுக்கைய எடுப்பா. ஏன்டா கத்துன? எடியா கைய. ஏய் என்ன குட்டியா? நீ பேசாம போடு. தண்ணி எல்லாம் வாயில ஊதுனா சரியா போயிரும். வாயில ஊதுனா சரியா போயிருமா? டேய் ஊதுடா. ஊதுமா? ஊத மாட்டோம். ஊதுடா. அட ஊதுமா. என் வாயில காத்து இல்ல. ஏன் பெட்ரோல் பங்க் போய் ஏர் செக் பண்ணுமா? அட ஊதுமா, கண்ணு சரியா. ஊதுடா. சரி எங்க ஊது? ஏய் ஏன் இப்படி நடந்துக்கற? என்னாச்சு உனக்கு? ஏன் கண்ணுல ஊத மாட்டேங்கற? எங்க ஏன் கண்ணுல ஊதுறா? ஊதுறா. ஊதுமா. அடக்க முடியல. அம்மா ஏய் எல்லாம் லேட் பண்ணாம சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேங்க. அம்மா அம்மா இந்தாங்கம்மா பூ. என்ன முத்து இவ்வளவு லேட்டு? நம்ம ஏரியால பூ கடையே இல்லம்மா, டவுன் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தேன், அதான் லேட்டு. நான் புடிங்க. முத்து. சொல்லுங்கம்மா. நாங்க எல்லாரும் கல்யாணத்துல சாப்பிட்டு வருவோம். இந்த அண்ணி வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் சமைச்சா போதும். சரிம்மா. நான் யாருக்கு பூ கொடுக்கணுமோ அவங்க வாங்கிக்க மாட்டேன்றாங்க. ஓம் காதலாய நமः. ஓம் இந்துவாய நமः. ஓம் சக்சஸாய நமः. ததாஸ்து ததாஸ்து. விதவிதமா கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு போனோம்னு ஆசைப்பட்டவங்க யாராவது உன் முன்னாடி இப்படி போறோம்னு ஒருத்தராவது யோசிச்சாங்களா? இல்ல உனக்கு துணையாதான் யாராவது இருக்கணும்னு நினைச்சாங்களா? உன் மனசுக்கு என்ன தேவை? ஒரு மாறுதல் தேவை. நீ போட்டிருக்கிற துணிக்கு ஒரு கலர் தேவை. உன் ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும்ன்றத உன் கம்ப்யூட்டரை விட நான் பெட்டரா சொல்வேன். இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு நான் கொடுத்த ஏதாவது ஒரு கலர் துப்பட்டா போட்டுக்க கூடாதா? நீ எனக்கு முத்தம் கொடுத்து நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன். நீ என்ன அடிச்ச, நான் உனக்கு திருப்பி அடிச்சிட்டேன். ஆனா என் காதலை மட்டும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன் அலம்பிடிக்கிறியே ஏன்? பயம் பயம் பயம். எங்க காதல் வந்துருமோன்ற பயம். மேடம், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்ல போறேன். நான் காதலிச்சது காலேஜ்ல படிச்ச அந்த தைரியமான இந்துவை. எப்போ ஒரு விபத்துக்கு அப்புறம் நீ கோழியா மாறிட்டியோ அப்பவே உன்னை எனக்கு பிடிக்கல. நான் காதலிச்சது உன் தைரியத்தை. அது வரும்னு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது வரல. அது வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து பாரு, நான் வரேன். ஹலோ. ரொம்ப சந்தோஷம். அவசரப்பட்டு அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு இப்ப போயிட்டானு யோசிக்கிறேன். இல்ல என்ன சொல்ல, அதான் மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்குதே. மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல தைரியம் இல்ல, அம்புடுதேன். பாரு, மிஸ்டர் முத்துவுடைய அட்ரஸ் இங்க இருக்கு. அவனை வீட்டுல போய் பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தைரியமா ஒரு முடிவெடு. ஏமா தயங்குறேன்? அவனை இந்த வீட்டுல சமையல்காரனா சேர்த்ததே நான் தான். அவனை பத்தி என்கிட்ட சொன்னதே இந்த ஜீவாதான். காலம் பூரா என்ன மாதிரி மூலையில உட்கார்ந்திருக்காமே, இந்த விலாசத்துல அவனை பார்த்து நல்ல முடிவாயிடு. கவலைப்படாதே, நிச்சயமா அவன் நல்ல முடிவா தான் எடுப்பான். ஹாய் டார்லிங். யா, கண்ணை மூடு. எது கண் மூட சொல்லுது? உன்னை மொட்டை மாடியில இருந்து குப்புற தள்ளி விட. வாட்? கீழே நிறைய குப்பைங்க தெரியுது. அந்த பக்கம் சாக்கடை ஓடுறது தெரியுது, இந்த பக்கம் கூ ஓடுறது தெரியுது. அப்புறம் ஒப்பன் டப்பா தலைய ஓரமா நடந்து போறானே, அது தெரியுதா? உன்னை போய் டைட்டானிக் ரேஞ்சில் லவ் பண்ண மாதிரி என் புத்திய செருப்பா அடிக்கணும். படி. சி 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 சி.
பாருங்க. என்னன்னு சொல்லு. கல்யாண பத்திரிக்கை. யாருக்கு கல்யாணம், எப்ப கல்யாணம்? பிரிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். என்னடா அது? எனக்கு 60ஆம் கல்யாணமா? ஏய், எதுக்குடா அதெல்லாம்? அப்பா, பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எந்த வயசுல வேணாலும் கல்யாணம் பண்ணி பார்க்கலாம். ஆனா பெத்தவங்களுக்கு பசங்க பண்ணி பாக்குற கல்யாணம் 60ஆம் கல்யாணம் தான். நீங்க எதுவும் சொல்லாம இதுக்கு சம்மதிக்கணும். அதுக்காக இவ்வளவு ஆடம்பரம் தேவையா? எங்க 3 பேருக்கும் நீங்க பிரமாதமா கல்யாணம் பண்ணீங்க. அதுல ஒருத்தன் இன்னைக்கு இல்லனா கூட நாங்க 2 பேரும் நடத்துற கல்யாணம் அது. உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யுங்க. கமான், லவ் கேம்ஸ் ஆடலாம். கண் கட்டி ஆடுறது, கோலி ஆடுறது, நொண்டி ஆடுறது, கிரிக்கெட் மேட்ச் ஆடுறது, இதெல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்குது. அது என்னது? லவ் விளையாட்டு? இது லேட்டஸ்ட் கேம்ஸ், லவ் கேம்ஸ். அப்படி என்ன விளையாட்டு? யாரு ரொம்ப தூரம் எச்சு துப்புறாங்களோ அவங்க வின். ஏக் மரம் கிரிக்கெட் பால் த்ரோ பாத்துருக்கு, ஜாவ்லின் த்ரோ பாத்துருக்கு, ஷார்ட் புட் த்ரோ பாத்துருக்கு. அது என்ன எச்ச த்ரோ பண்ணி விளையாடுறது? இந்த கப்பல் படம் வந்ததுல இருந்து இந்த கேம்ஸ் ஒலிம்பிக்ல சேர்த்துக்கலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. துப்பு. ஓ, அப்போ ஒலிம்பிக் லெவல்ல துப்புது. இப்ப நான் துப்புது. ஹேய் டினோபால், வாவ், எவ்வளவு பாரா துப்பிச்சு. வெறி பிடிச்ச மூஞ்சி பார்த்து வெறி பாரா துப்பிட்டேன். ஓடி போயிடலாம்.